கொஞ்சம் ஓகே தான். சொல்றேன்னா கவர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ப்ராப்பரா இருக்கு. எதுல இருந்து எந்த மந்த்ல இருந்து ஜிஎஸ்? மோஸ்ட்லி மே அண்ட் ஜூன் ஜூலை லாஸ்ட் போயிட்டாங்க. கடைசி 4 மாசம் படிச்சா அவங்க அங்க போயிட்டாங்க. நம்ம இங்கிட்டு படிப்போம் அங்கிட்டு கேக்குறோம், அந்த மாதிரி தான் போகுது. இது இம்பார்ட்டன்ட் டேஸ் எதுவும் வந்துச்சா? அதாவது ஸ்டாட்டிக் வந்துச்சா? என்ன டேட் வந்துச்சு? இன்டர்நேஷனல் சைன் லாங்குவேஜ் டே இருந்துச்சு. ஆமா, அது வந்து தீம் கேட்டிருந்தாங்களா இல்ல டேட் கேட்டாங்க? டேட் கேட்டாங்க. நம்ம எல்லாம் தவங்க படிச்சா அதான் நோபல் பிரைஸ் நோபல் பிரைஸ் வந்து கேட்டிருந்தாங்க. நம்ம எதுக்கெல்லாம் வாங்குனாங்கன்னு படிச்சோம்னா யாரு இதுல வாங்கலன்னு வாங்கல அந்த மாதிரி ஆப்ஷன் வச்சிருந்துச்சு. ஓகே, சிஏல ஓவராலா எவ்வளவு போட்டீங்கம்மா? சிஏ ஓவராலா 25 போட்டோம். 25 போட்டீங்க. ஓகே, அப்படியே இங்கிலீஷ் வந்தீங்கன்னா இங்கிலீஷ் எப்படி? 21 போட்டேன். 21 நல்ல அட்டெம்ப்ட் தான். என்னென்ன இருந்தது இங்கிலீஷ்ல? இங்கிலீஷ்ல பேரஜம்பிள் இருந்துச்சு. அது எல்லாரும் ஈஸின்னு சொன்னாங்க. நான் போர்ல பேரஜம்பிள் சொன்னேன். உள்ளே டிஸ்கஷன்லாம் முடிச்சிட்டீங்க. பேராஜம்பிள் எத்தனை கேட்டாங்க? ஒரே பேராஜம்பிளா இல்ல தனித்தனியா? ஒரே பேராஜம்பிள். இது ஆர்சி எத்தனை வந்துச்சு? ஆர்சி 2 வந்தது. ஓகே, என்ன பேஸ் பண்ணி இருந்துச்சு ஞாபகம் இருக்கா? என்ன பேஸ்னு தெரியல. ஆனா அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. டைரக்டா எதுவுமே கிடையாது. எல்லாம் இன்டைரக்டா தான் இருந்தது. ஓகேப்பா. மத்தபடி எரர் ஸ்பாட்டிங் அது இது எரர் ஸ்பாட்டிங் கொஞ்சம் ஓகே. ஓகே, ஜம்பிள்ட் இருந்துச்சா? ஜம்பிள்ட் இல்ல. சாரி, பேட் ஸ்வாப், ஃபில்லர்ஸ் எதுவுமே இல்லையா? ஃபில்லர்ஸ் வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த வேர்ட் கொடுத்திருப்பாங்க, அதை ரீஅரேஞ்ச் பண்ணனும்னு சொல்வாங்க. கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எது ப்ராப்பரா சூட்டபிள் கேட்டிருக்காங்க. சூட்டபிள் ரீப்ளேஸ்மென்ட், அப்ப வேர்ட் ரீப்ளேஸ்மென்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேமா. இதுமா மேக்ஸ் ஓகே. அது வந்து ஈஸியா தான் இருந்துச்சு. மேக்ஸ் என்னென்ன இருந்தது? மேக்ஸ்ல சிம்பிளிஃபிகேஷன் வந்துருந்துச்சா? நான் கேட்கிறேன் அந்த டாபிக் தான். ஆறுதல் எத்தனை இருந்துச்சு? 4 கிட்ட 5 கிட்ட இருந்துச்சு. 4-5 அப்ராக்சிமேஷன் பேஸ் பண்ணி இருந்துச்சா இல்ல பியூர் அப்ராக்சிமேஷன் பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு? நான் சொல்லிட்டே இருந்தேன் அப்ராக்சிமேஷன் தான் வரும் அப்படின்ட்டு. இதுமா டிஏ என்ன எத்தனை இருந்தது? டிஏ வந்து டைரக்டா டிஏ கொடுத்தாங்க. சூப்பரா நீட்டா. ஆமா, பிரிலிம்ஸ் லெவல்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, அது ஒரு டிஏ இருந்துச்சு. அப்புறம் அது என்ன பேஸ் பண்ணி இருந்துச்சு? லைன் கிராஃப் பேஸ் பண்ணி. ஓகே, வேற டிஏ? அப்புறம் உங்களுக்கு ஒரு டேப்லெட் காலம் டிஏ இருந்துச்சு. டேப்லெட் அது காஸ்ட் பிரைஸ் இருக்கும் இல்லையா? ப்ராஃபிட் லாஸ் அது கலந்த மாதிரி வந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் அதை நான் பண்ணேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மலா அப்ளிகேஷன் சப்ஸ் இருந்துச்சு. அவ்வளவுதான். மத்தபடி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருந்துச்சு. இது கேஸ்லெட்மா? கேஸ்லெட் வந்துச்சு. கேஸ்லெட் வந்துச்சு. என்ன பேஸ் பண்ணி இருந்துச்சு கேஸ்லெட்? ஏதோ சம்திங் நம்பர் ஆஃப் பீப்பிள் ஸ்டூடண்ட்ஸ் வச்சிருந்துச்சு. ஓகே, அதாவது நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் கொடுத்து அவங்க. ஓகேப்பா. ரீசனிங்மா? ரீசனிங் ஓகே, அதான் ஈஸியா இருந்துச்சு. கம்பேர் பண்ணும்போது ரீசனிங் ஈஸியா இருந்துச்சு. ரீசனிங்ல என்ன வந்துருச்சுமா? ரீசனிங்ல இன்புட் அவுட்புட் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறமா அது லெட்டர் நம்பர் சிம்பல் வந்து இல்ல லெட்டர் நம்பர் மட்டும்? நம்பர் ஒரு வேர்ட்ஸ், ஒரு நம்பர் வேர்ட். ஓகே, அப்ப வந்து இது டபுள் ஆபரேஷன் பேஸ். டபுள் ஆபரேஷன் ஒரே ஆபரேஷன் தான். ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே ஒவ்வொரு மாதிரி மாறுறது கிடையாது. ஸ்டார்டிங் என்ன இருக்கோ அதே மாதிரி ஃபுல்லா வந்துருச்சு. ஓகே, அதுக்கப்புறமா உங்களுக்கு 4 பசில் கிட்ட வந்துச்சு. சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் பசில் ரெண்டும் சேர்த்து அது எல்லாமே போடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, என்ன பேஸ் பண்ணி பசில் வந்துச்சு? மந்த் பேஸ் பண்ணி நமக்கு மந்த் பேஸ் பண்ணி நிறைய அந்த இது இருக்கும் இல்லையா, டேட்டா சஃபிஷியன்சி, அது நிறைய வந்துச்சு. ஓகே, 5-6 கிட்ட வந்துச்சு டேட்டா சஃபிஷியன்சி மட்டும். ஓகேப்பா. ஓவராலா ரீசனிங் லெவல் அட்டெம்ப்ட் பண்ணீங்க? நான் 30 நல்ல அட்டெம்ப்ட். இது குவான்ட்ஸ்லமா? குவான்ட்ஸ் 24. அப்ப 21. ஓவரால் எவ்வளவு மார்க்ஸ் அட்டெம்ப்ட்? 100 பிளஸ். ஆல் தி பெஸ்ட் மா. थैंक यू சார். எப்படி பண்ணீங்க? பண்ணிருக்கோம். நான் கொஞ்சம் மாடரேட்டா தான் பண்ணிருக்கிறேன். நான் மாடரேட்டா. ஓகே ஓகே ஓகே. என்னென்ன கேட்டிருந்தாங்க அம்மா? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தோடனே வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன் வந்து அந்த செக்ஷன் ஓப்பன் ஆனதுலேயே வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ஃபினான்ஸ்லாம் ரொம்ப இன்டெப்தா ரொம்ப இன்டெப்தா போயிருந்தாங்க. படிச்ச கொஸ்டினே வந்து எந்த மாசத்துல இருந்து வந்திருந்தது? 6 months கவர் பண்ண மாதிரி தான் இருந்தது. எனக்கு செப்டம்பர்ல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்போர்ட்ஸ்ல இருந்துலாம் 3 கொஸ்டின் வந்துருச்சு. ஓகே, அதப்பதான் சொன்னாங்க நோபல் பிரைஸ்ல இருந்து கேட்டாங்க. ஆனா யாரு வாங்காதவங்க கேட்டாங்க. ஸ்போர்ட்ஸ் ஷூட்டிங் ஸ்போர்ட்ஸ்ல இருந்து 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது கொஸ்டின்ஸ்லாம் தெரியுது, பட் ஆன்சர் தெரியல. அப்புறம் வந்து சிஎம்லாம் யாருன்னு கேட்டிருந்தாங்க. ஸ்டேட் சிஎம் யாருன்னு கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத கொஸ்டின்ஸ்லாம் நிறைய வந்தது. ஆர்பிஐ வந்துட்டு எந்த இதுக்கு வந்து ஃபுல்லா ஃபண்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ஆர்கனைசேஷன் பேர் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரிலாம் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். ஆட் ஆன் அவுட் மாதிரி கேட்டிருக்காங்க. கரெக்ட்டுங்களா? ஆமா, அது எந்த கொடுத்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. நம்ம அந்த மாதிரிலாம் டீடைல்டா படிச்சிருந்திருக்க மாட்டோம். நிறைய அந்த வேல்யூஸ் வந்து ரொம்ப கம்மியா கேட்டிருந்தாங்க. க்ரோர்ஸ் வேல்யூஸ், இயர்ஸ் வேல்யூஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியா கேட்டிருந்தாங்க. பட் இந்த மாதிரி இன்டெப்த் ஃபினான்ஸ்க்குள்ள வந்து நிறைய கேட்டிருந்தாங்க. இது எதுக்கு ஃபண்ட் பண்றாங்க, அவங்க எந்த
டைப் நிறைய கண்ட்ரிஸ் நேம் கேட்டிருந்தாங்க. ஓகே டைப் கொடுத்துட்டு நம்ம படிச்சதெல்லாம் இருக்கு, எந்த கண்ட்ரின்றது கீழே கேட்டிருந்தாங்க. டிஃபென்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகே இந்த மாதிரி வந்துட்டு நம்ம நிறைய வந்து இப்படி இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டடான அதாவது 6 கொஸ்டின் தான் நான் போட்டிருக்கேன். அக்யூரேட்டா போட்டது 6 போட்டிருக்கேன். ஆனா அது போக 5 எனக்கு தெரிஞ்சிச்சு. பட் வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த 70% அதுல தெரிஞ்சிச்சு. நான் ரிவைஸ் பண்ணாம பண்ணேன். எழுதுனேன்னு ஞாபகத்துல இருக்கு, நோட்ஸா எழுதுனேன்னு ஞாபகத்துல இருக்கு. பட் அதை ரீகால் பண்ணாம போனதுனால என்னால எடுக்க வேண்டாம், 6 மார்க் வந்தா கூட போகுது, அந்த 6 மார்க் நெகட்டிவ்ல போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை அட்டென்ட் அதாவது பண்ணேன். எப்பயுமே இதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ நம்ம வந்து 0 மார்க் கூட எடுத்துடலாம், ஆனா -2 0.25 மார்க் எடுக்கக்கூடாது. அதுல கான்ஃபிடென்ட்டா இருங்க, வந்துடும். இதுமா குவான்ஸ்ல என்ன பண்ணீங்க? அது நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து இங்கிலீஷ் ஓபன் ஆச்சு. okay. இங்கிலீஷ் நம்ம மார்க்ல போட்ட ஆர்டர் மாதிரியே தான் இதுலயும் ஓபன் ஆச்சு. இங்கிலீஷ் ஓபன் ஆச்சு. இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு டூயபிளா இருந்துச்சு. இங்கிலீஷ்ல வந்து நான் கொடுத்த அட்டெம்ப்ட் வந்து 23 வந்து கொடுத்துருக்கேன். எரர்ஸ்லாம் ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு. ஆக்சுவலி இங்கிலீஷ்ல எது டஃபா ஃபீல் ஆச்சுன்னா ஆர்சி கொஞ்சம் டஃபா ஃபீல் ஆச்சு. 2 ஆர்சி தான் கேட்டாங்க. ஆமா, சினானிம் ஆண்டனம் வந்து கேட்டிருந்தாங்க, கேட்கல. அதுக்கு பதிலா வந்துட்டு இன்அப்ராப்ரியேட் மீனிங்ல என்ன இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. சோ நம்ம வந்து அதை ஃபுல்லா நம்ம அந்த சென்டென்ஸ் ஃபுல்லா ரீட் பண்ணி அந்த மாதிரி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். क्वेश्चंस எல்லாமே வந்து இன்டைரக்ட் क्वेश्चन. 2 ஆர்சியுமே இன்டைரக்ட் இருந்துச்சு. ஓகேப்பா, படிச்சு புரிஞ்சு ஆன்சர் பண்ற மாதிரி. ஓவராலா இங்கிலீஷ்ல எவ்வளவு போட்டீங்க? நான் 23 தான் நான் போட்டுருக்கேன். 23. ஓகேமா. ஆர்சி வந்து அட்டெண்ட் பண்ணல. 23 போட்டுருக்கேன். குவான்ஸ்மா? குவான்ஸ் வந்துட்டு ஈஸியா இருந்துச்சு ஆக்சுவலி. குவான்ஸ் வந்துட்டு ஆனா 24 போட்டிருக்கேன். நான் மார்க் போட்டப்ப 12 தான் வந்துச்சு. எனக்கு 24 வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இம்ப்ரூவ்ட் அட்டெம்ப்ட் தான். டிஐ எல்லாம் ஈஸியா இருந்துச்சு. டிஐ என்ன பேஸ் பண்ணி? டிஐ வந்துட்டு ஏ அண்ட் பி பேஸ் பண்ணி சும்மா நார்மல். டிஐ வந்து क्वेश्चन ரொம்ப சிம்பிள். அந்த பக்கம் क्वेश्चंस தான் கொஞ்சம் வந்து உள்ள போய் பண்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகே, அதாவது இஃப் கண்டிஷன் வச்சு क्वेश्चन கேட்டிருக்காங்க. இஃப் கண்டிஷன் வச்சு இல்லாட்டி வேல்யூஸ் வந்து இன்டைரக்ட்டா அதுக்குள்ளேயே வந்து இப்ப ஏ அண்ட் பி கொடுத்துட்டு அதுக்குள்ள மேல் அண்ட் ஃபீமேல் கொடுத்துட்டு அதுக்குள்ள டிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அந்த மாதிரி கொஞ்சம் வந்து உட்கார்ந்து ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருந்துச்சு. டேப்லோ காலம் மாதிரி இல்லாம இந்த பார் சார்ட் கேட்டிருந்தாங்க. அதை வந்து ஈஸியா நம்ம டீகோட் பண்ணிட முடியும். ஸ்ட்ரைட் வேல்யூ அப்படியே எழுத போறோம். கழிக்கிறது கூட்டுறது எதுவுமே கிடையாது. அப்படியே ஸ்ட்ரைட் வேல்யூ எழுதிட்டு இதுல உட்கார்ந்து இங்க வந்து நம்ம ஆன்சர் பண்றோம். அந்த மாதிரி இருந்துச்சு. டிஏக்கு நம்ம வீடியோ பாத்தீங்களா? பார்த்தேன். நான் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. நிறைய டிஏ எப்படி சால்வ் பண்றது, சில இதெல்லாம் கம்பைல் பண்ணி போடுறதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு 1 லைன்ல ஆன்சர் பண்றது அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு பெர்சன்டேஜ்லாம் எப்படி வச்சு ஆன்சர் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்றதெல்லாம் வந்துட்டு ஈஸியா இருந்துச்சு. அதெல்லாம் அப்ளை பண்றப்போ எக்ஸாம் லெவல்ல வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சு. நம்ம பார்த்து சால்வ் பண்ணி ஒரு கொஸ்டின் இப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சுனாலே அதை வச்சு நம்ம நிறைய பண்ண முடியும்ல. எப்படி அப்ரோச் பண்ணணுமே தெரியாம இருக்கிறதுக்கு அப்ரோச் பண்ண தெரிஞ்சுன்னா ஈஸியா இருக்கும். அந்த வந்து டிஐ வந்து கஷ்டமா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். வேரியபிள் வச்சு ஒரு டிஐ இருந்துச்சு, அதுவும் ஈஸியா டிகோட் பண்ற மாதிரி தான் இருந்தது. நார்மலா ஆட் பண்ணோடனே டோட்டல் வேல்யூ கொடுத்துட்டாங்க, அந்த வேரியபிள் ஆட் பண்ணோடனே வர்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்துட்டு 4 கேட்டிருந்தாங்க, அதுவும் ஈஸியா. நம்ம நார்மல் ப்ரிலிம்ஸ் லெவல் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், ப்ரிலிம்ஸ் லெவல் சிம்பிளிஃபிகேஷன் கேட்டிருந்தாங்க. சிம்பிளிஃபிகேஷன் வந்துருந்துச்சு, அப்ராக்ஸிமேஷன் வந்துச்சு. சாரி, அப்ராக்ஸிமேஷன் வந்துருச்சு. ஒரே ஒரு சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி ஃபுல்லா அப்ராக்ஸிமேஷன் தான் இருந்துச்சு. அதுவும் ஈஸியா தான். அப்ளிகேஷன் என்னன்னா அப்ளிகேஷன் சம்லாம் வந்துட்டு டைரக்டா இருந்துச்சா? அப்ளிகேஷன் ப்ரிலிம்ஸ் லெவல் சம்ஸே வந்துட்டு 4 சம்ஸ் நான் அட்டெண்ட் பண்ணேன். ப்ரிலிம்ஸ் லெவல் சம்ஸ். ஓகே ஓகே. நார்மல் ப்ரிலிம்ஸ் சம்ஸ். நான் டிஏ வந்து 3 டிஏ அட்டெண்ட் பண்ணேன். ஒரு கேஸ் லெட், பட் கேஸ் லெட்டுமே வந்துட்டு அது கேஸ்லெட் பாக்ஸ் இது பண்ணிட்டேன். பட் அது ஒரு அந்த ஒரு லைன்ல மாட்டிட்டேன். எனக்கு கேஸ்லெட் நான் இது வரைக்கும் அட்டெண்ட் பண்ணது இல்ல. பட் இது ஏபிசின்னு வென் டயக்ராம் வராம இருந்துச்சா, சரி அதனால ட்ரை பண்ணுவோம்னு சால்வ் பண்ண ட்ரை பண்ணேன். டைம் கன்சியூம் ஆயிடுச்சு. பட் நான் பிராக்டிஸ் பண்ணாததுனால எனக்கு அதுல மட்டும் சரியா பண்ண முடியல. ரீசனிங் வந்துட்டு ரீசனிங் டூயபிளா இருந்துச்சு. ஆக்சுவலி கிரிட்டிக்கல் ரீசனிங் வந்துட்டு கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன். கிரிட்டிக்கல் ரீசனிங் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. பசிலுமே வந்துட்டு மிஸ்செலேனியஸ் சம் வந்துட்டு கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. பசில் வந்துட்டு ஓரளவுக்கு டூயபிளா இருந்துச்சு. ஒரு 2 வேரியபிள் பசில், இந்த எம்டி வச்சுலாம் நம்ம எம்டி சியூ அந்த மாதிரி கேட்பாங்க. அந்த பசில்லாம் வந்துட்டு நார்மல் ப்ரிலிம்ஸ் லெவல் பசிலா இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப நம்ம ஹிண்ட் எழுதுறோம், அப்படி இப்படி அழகா உட்காருது. 2 கேஸ் சால்வ் பண்ணி முடிச்சாச்சு. அது மெத்தட் ஹிண்ட் எழுதி நோட் பண்றோம், அப்படியே உட்கார வைக்கிறோம். அப்படியே டக் டக்கு நம்ம கேஸ் அதெல்லாம் எலிமினேட் பண்ண முடியுதுல, அது ஈஸியா இருந்துச்சு. மத்தபடி வேற பசிலுக்கு நான் நிறைய இன்னும் ஒரு பசில் சால்வ் பண்ணேன். மத்ததெல்லாம் வந்து 1 லைனா கொடுத்துட்டு சும்மா 2 லைன் கொடுத்துட்டு அதுல இருந்து நம்ம எடுப்பாங்கல்ல. ஓகே, ஓவராலா ரீசனிங்ல எவ்வளவு போட்டீங்க? ரீசனிங்ல 24 தான். 24. ஓகே ஓகே, நல்ல அட்டெம்ப்ட் தான். கான்ஃபிடென்ட்டா படிங்க. அடுத்து நெக்ஸ்ட் வர ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கு இதுல ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருப்பீங்க, அது எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ற மாதிரி. நான் தப்பு வந்து நிறைய வந்து பிராக்டிஸ் பண்ணாம விட்டது. குவான்சல் ரீசனிங் கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் வீக் ஃபுல்லா அது பண்ணவே கூடாது. பட் வந்துட்டு எனக்கு இதுல வந்து ஸ்பீடு வரல. எனக்கு டெஸ்ட்டுக்கு அப்புறம் அட்டெண்ட் பண்ண முடியற சம் எல்லா சம்மே எனக்கு தெரியுது. பட் டைம்க்குள்ள அட்டெண்ட் பண்ண முடியும். இத பண்ணுவோம் அதை பண்ணுவோம் அப்படின்ற டைம் வந்துரும். கண்டிப்பா கிளியர் பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பா. थैंक यू, ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நல்லா இருக்கு. போட முடியலையா? இல்ல, காலையில சீக்கிரமா
எல்லாருமே இதுதான் ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக மக்கள்கிட்ட கேட்க வேண்டியது முதல்ல உடம்பு முடியலையாமா அப்படின்னு கேட்குற மாதிரி. ஏன் ரொம்ப டல்லாக இருக்கீங்க, ஏன்னாச்சு? காலைல சீக்கிரமா எழுந்திரிச்சாங்க. சீக்கிரமாக இருந்துச்சு. எந்த ஊர்லேருந்து மாறீங்க? இங்கே மதுரை மதுரை தான். ஓகே ஓகே. வெளியூர்லேருந்து இங்கேருந்து வந்தீங்களா இல்லை டேரெக்டாக மதுரை தான்? ஓகே ஓகேப்பா. என்ன எப்படி அட்டன் பண்ணீங்க? நல்லா பண்ணிருக்கேன். ஓகேம்மா. ஓவராலாக எவ்வளோ அட்டன் கொடுத்தீங்க? 85%. 85. நல்ல அட்டம்ப்ட் தான். ஸோ ரீசனிங் எப்படி இருந்துச்சு? ரீசனிங் வந்து பஸ்ஸில் எல்லாமே போடலாம். ஓகேம்மா. மற்றபடி மிசலேனியஸ் மட்டும் கொஞ்சம் கஷ்டம். மிஸ்லேனியஸ் என்ன வந்திருந்தது? டைரக்ஷன் கேட்டிருந்தாங்க. கோடட் டைரக்ஷன் இல்லை, கோடட் சிலாகிசம், ரிலேஷன் எல்லாமே கோடட் பேஸ் பண்ணி தான். ஓகே. நார்மலாக எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக எப்பயுமே மெயின்ஸ் அப்படின்னு போயிட்டாலே இந்த கோடட் பேஸ்ட் தான். நான் வீடியோலேயே சொல்லியிருந்துருக்கேன் எல்லாமே கோடட் தான் வரும் அப்படின்ட்டு. ஓகேப்பா. அசம்ப்ஷன், ஸ்டேட்மெண்ட் அசம்ப்ஷன். ஓகே ஓகே. இது அப்புறம் வேற ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் பேஸ் பண்ணி வந்துருந்துச்சா? அந்த மாதிரி தான் क्वेश्चन. ஓகே. அது எதை பேஸ் பண்ணி வந்துருந்துச்சு? நம்ம நார்மலாக போடுற மிஸ்லனியஸ் டாபிக்ஸை கம்பைன் பண்ணி வந்துருந்துச்சா? அது பார்க்கல. ஓகே. இதுமா இது வந்து மாடரேட்டர். இது பசில்ஸில் வேற என்ன வந்துருந்துச்சு? பசில்ல வந்து எல்லாமே 2 வேரியபிள். 2 வேரியபிள் பஸ். ஓகே. பிஓல வந்து பிஓல தான் போடுற மாதிரி தான் இருந்தது. ஓகேம்மா. இது ஆப்டிமா? ஆப்டி மாடரேட்டர். மாடரேட்டர் என்னென்ன கேட்டிருந்தாங்க? டிஐ கேட்டிருந்தாங்க. 3 ஒரு கேஸ்லெட், ஒரு கேஸ்லெட், டேபிள் டிஐ, ஒரு டேபிள் டிஐ, இன்னொன்று வந்து நார்மல் தான், லைன் கிராஃப். ஓகே ஓகேப்பா. ஓகேப்பா. இது அப்ளிகேஷன்மே பிஓ லெவல் நார்மல் தான் போடலாம். லைக் ஓவராலாக மேக்ஸில் எவ்வளோ கொடுத்தீங்க? கம்மியா 15%. 15+. ஓகே ஓகே. அப்போ இங்கிலீஷ்மா? இங்கிலீஷ் வந்து டஃப் தான். இங்கிலீஷ் ஆர்சி கஸ்டமர் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அது புரிஞ்சாதான் ஆன்சர் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே ஓகே ஓகே. வேறமா இங்கிலீஷ்ல வேற என்ன? வேற வந்து இது ஃபார் தி எரர் ஸ்பாட்டிங். இது சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மென்ட் இருந்துச்சு. ஓகே. ஜம்பிள்ட் இருந்துச்சா? ஜம்பிள்ட் இல்ல. சரிப்பா. 2 செட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருந்துச்சு. அப்புறம் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச். ஓகேமா. ஓவரால் இங்கிலீஷ்ல எவ்வளவு கொடுத்தீங்க? இங்கிலீஷ்ல 20. ஓகேமா. இது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எல்லாமே படிச்சேன். எல்லாமே படிச்சேன். ஆப்ஷன் எல்லாம் பாக்கும்போது எல்லாமே ஆன்சர் மாதிரி இருந்துச்சு. ஆனா எல்லாமே படிச்சோம். ஆனா நமக்கு என்ன தெரியாதோ அதுதான் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாமே படிச்சனால எல்லாமே. ஸ்டாட்டிக் ஜிகே கேட்டாங்களாமா ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? இல்ல. ஓகே ஓகே. என்ன பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க? இந்த மாதிரி இண்டெக்ஸ் வச்சு இங்க கூட இண்டெக்ஸ் வச்சு கேட்டிருந்தாங்க. வேற அவ்வளோதான் ஞாபகம். ஓகேம்மா. ஆல் தி பெஸ்ட். ஓவராலாக நல்லா அட்டன் கொடுத்துருக்கீங்க. கிளியர் பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க.